அப்போ கதிருக்கும் அவங்க அப்பாவுக்கும் இல்லையான்னு கேட்டீங்க இல்லையா? நல்ல புரிதலாக இருந்தால் நீங்கள் அதை கேட்கவே மாட்டீங்க. பிச்சாசாமி சுமக்க வேண்டிய செமையை நான் கையில் எடுக்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அந்த செமையை எடுக்க விடமாட்டா கதிர். கதிர் செத்தாதான் முழுசாக அவர் வந்து அந்த செமையை சுமக்க முடியும். நெசமா கதிர் உயிரோடு இருக்கிறது வரைக்கும் பிச்சாசாமி அந்த பெருங்கொண்ட செமையை சுமக்க முடியுமானா முடியாது. அதுக்காக அவளை செத்து போன்னு சொல்ல முடியுமா? ஆனால் அவன் செத்துறன்னு சொல்கிறான், ஆனால் சாக மாட்டேங்கான். விஜயசாமி ஏமாத்துறான். என் கூட்டாள்னா அப்படியே விறுவிறு கடைக்கு போவேன், 100 கிராம் பால் டயர் வாங்கி கொண்டாந்து மூடியை திறந்து இந்தா அப்படின்னு கொடுத்துருப்பேன். முதல்ல இந்த வேலையை செய்ய அப்படின்னு. புரியுதா நான் சொல்றது? அப்போ நான் தான் சொல்றேன், நம்பினவங்களுக்கு உங்களுடைய சூழ்நிலை எல்லாம் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நான் எனக்கு முடிவெடுப்பேன். அப்படி முடிவெடுத்து பயணம் பண்றதுல இது வெளியே சொல்லக்கூடாது. இருந்தாலும் இதுதான் நிலைன்னு உங்களுக்கு சொல்லியே செய்யறேன். வேணாலும் பாருங்க, சொல்லியே செய்வேன். இனி யாரும் கேள்வி வைக்க முடியாதுல்ல. அடுத்து வேணா கனியா கேட்கலாம். கனியாவுக்கு தான் நான் கல்யாணமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். நீ எப்பவுமே இப்படிதான் இருக்கணும்னு சொல்லியாச்சு. அதனால அவ கேட்க மாட்டா. என்ன கனியா? ஆமா, புரியுதா? அதுதான் உண்மை. அந்த உண்மை நிலையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாருக்கும் அதுதான் ஒன்றும். அது எந்த வழியில் வழி நடத்துவோம்ங்கிறதுல அது 2வது பிரச்சனை. புரிஞ்சதா? அதெல்லாம் வந்து நீங்க வந்து ஒவ்வொன்றும் நடைமுறையிலேயே பார்த்தே கூட பண்ணலாம். இப்போ நீங்க ஒன்றும் இல்லை, இப்போ இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிறணும். இந்த பரதேசி மேல வந்து எந்த அளவுக்கு நீங்க உறுதியா நம்பிக்கை வைக்கணுங்கிறதுக்கு தான் 2-3 நிகழ்ச்சிகளை நான் இங்கேயே நடத்தி காமிச்சேன். கனியா விட்டுருங்க, அவளுக்கு தான் அவளை மொத்தமே தூக்கி சமைக்கிற இடத்துல நான் இருக்கணும்னு சொல்லிட்டேன் இல்லையா? சிலப்புறாவுக்கு நான் அதெல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் எனக்கு இல்லையில. 72,000 ரூபாய் செலவு பண்ணுங்கிற அவசியம் எனக்கு ஏதாவது இருக்கு? இல்லை சாமி. ஏன் செஞ்சோம்? அவளுக்கு பண்ணம் நடத்தின நிகழ்ச்சியில் 72,000 ரூபாய் செலவு நமக்கு ஆசிரமத்துல இருந்து. அவளுக்கு நம்ம கொடுத்த காயின் அது தனி. அது நம்ம ஏற்கனவே பேசுனது. அது பக்தர்கள் எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடியங்கிற மாதிரி கொடுத்துட்டோம். செலவு மொத்தமே துணிமணி எடுக்கிறது மற்ற இதுகளுக்கு எல்லாமே சேர்த்து அவளுக்கு 72,000 ரூபாய் செலவு. எதுக்கு செய்யணும்? எதுக்கு செய்யணும்? வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு நம்பிக்கையோட பயணம் பண்ணணும். இந்த இடத்துக்கு வந்தா எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அதை தாங்கி எடுத்து நிலைநிறுத்தி கொண்டுட்டு போவாங்கங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரணுங்கிறதுக்காக தானே அதை செய்யணும். ஆனா அதை எப்போது யூகிச்சிருக்கீங்களா நீங்க எல்லாரும்? இந்த சிந்தனையாக யாருக்காவது வந்திருக்குமா? சொல்லுங்க. எனக்கு நான் யோசிச்சேன். அது வந்து ஜலபிரபா வந்து இங்கே ஆன்மா ரீதியா தொடர்பு, ஆன்மா ரீதியா தொடர்பு, அதனால நீங்க செஞ்சீங்கன்னு நான் நினைச்சேன். அது வேற விஷயம். அவளை அப்படின்னு நினைச்சா அவளுக்கு நான் அந்த இது நடத்தணுங்கிற அவசியம் இல்ல. அவ ஆன்மாவை தட்டி விட்டு என் பின்னாடி கூட்டிட்டு போய்கிட்டு தெரியுவேன் நானு. சரி, நீ ஆன்மீக உறவுன்னு எடுத்துக்கிட்டா, ஆன்மா பந்தத்தில் எடுத்துக்கிட்டா அவளுக்கு அந்த அந்த நிகழ்ச்சியை நான் பண்ணணுங்கிற அவசியமே இல்லையே. ஆன்மாவை தட்டி விட்டா அவன் பின்னாடி சுற்றிட்டு தெரிய போறா. இப்ப அவ ஆன்மாவை தட்டி விட்டா அப்பனை மறந்துடுவா, ஆத்தால மறந்துடுவா, எல்லாரும் மறந்துடுவா. போவாயான கழுவி நடந்து பொடி நிறையா இங்க வந்து சேர்ந்துருவா. புரியுதா நான் சொல்றது? ஆனா இப்படி நடத்துறது என்னன்னா, எல்லா பக்தர்கள்ட்டையும் மனநிலை ஒரு நிலைக்கு வரணும். அந்த அந்த ஒரு இதை பார்க்கணும். அதுக்காகத்தான் நடத்துறோம். புரிஞ்சுதா? அந்த எல்லா சமத்துவமும் எல்லாரும் மனப்பக்குவத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அது நம்ம செஞ்சு காட்டுறோம். ஆனா அதை பத்தி சிந்திக்கிறீங்களா?
இன்னும் பேதியில் உங்களுக்கு நானே இறங்கி பிரியாணி செஞ்சு போடுற அளவுக்கு எனக்கு என்ன என் தலையில் எழுதியா வச்சிருந்துச்சு? அது இல்லைதான் சார். இப்போ அந்த மாதிரி இது ஒரு நிகழ்ச்சி வரும்போது நான் பரதேசியா இல்லையே, உங்களில் ஒருத்தனா தானே இருக்கேன். எந்த குருகுலத்தில் அப்படி இருக்கான்? எவன் இருக்கான்? நீ எந்த இடத்துக்கு போனாலும் அப்படி எவனாவது பார்க்க முடியுமா? அப்போ உங்களுக்கு ஏன் அந்த வந்து பரந்த மனப்பான்மை, அந்த சிந்தனை ஏன் வரமாட்டேங்குது? கணேஷ்குமாருக்கு நம்ம அதை செய்யலை. அந்த இது மாத்திரம் நம்ம ஆசிரமத்து பக்தர் சர்வ கிஃப்டை மாத்திரம் தான் கொடுத்தோம். காரணம் என்னன்னா அவருக்கு ஆசை இங்கே தான் செய்யணும்னு. இதெல்லாம் பார்த்தாரு இல்லையா? நம்ம பிள்ளைக்கு ஆசிரமத்தில் தான் செய்யணும்னு அவர் ஆசை. வீட்டில் இருக்கிறவங்க ஒத்துக்கறல, எப்படியோ போங்கன்னு விட்டுட்டாரு. அவர் வச்ச வேண்டுதல் இப்படி ஆகி போச்சு சாமி. அவங்க கண்ணுக்கு முன்னாடி நம்ம ஆசிரமத்தில் வந்து அந்த டீமாக வந்து அங்கே இறங்கி நிற்கணும், அதை செய்யணும் அப்படின்னு சொன்னார். சரி, அதுக்கு தான் உங்களை எல்லாத்தையும் அந்த யூனிஃபார்மோட அனுப்பிச்சி வச்சோம். புரிஞ்சதா? அதுக்கப்புறம் மாலாவும் அவரை எந்த ஒரு இதுவும் சீண்டாத அளவுக்கு இருக்கான். புரிஞ்சதா? அதுக்கு தான் ஒவ்வொரு இதுவும் நடத்தி காமிக்கிறது. யாரு கைவிட்டாலும் குருகுலம் நம்மளை கைவிடாது. எப்படி கைவிடாது? சொந்த பந்தம் ரத்தம் பெத்த